ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கொஷின் நம்ம கூட்டு வெட்டி தண்ணி வெட்டிலே இதை பார்க்கலாம். இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் கூட, ஆனால் ஈஸியாக நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். கொஷினை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை முதல் 3 ஆண்டுகளுக்கு 5%, அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 4%, அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 12% வட்டி விகிதத்தில் 504 வட்டியாக கிடைக்குமெனில் அந்த அசல் தொகை யாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வட்டி இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட், இன்ட்டு அதாவது டிவைட் பண்ணி எத்தனை இயர்னு கொடுத்துருக்காங்களா, இயர் எத்தனை வருஷம், 3 ஆண்டு 3 ஆண்டு கொடுத்துருக்காங்களே, அந்த இயர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம். வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 504. இயர் எத்தனை, இங்கே எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க தயவுசெய்து செக் பண்ணிக்கிங்க. இங்கே நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் நல்லாவே பாருங்கள், எல்லாமே 3 ஆண்டுகளுக்கு ஒரு வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காமனாக 3ன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது காமனாக இருக்கிறதால முதல் 3 ஆண்டுகளுக்கு, அடுத்த 3 ஆண்டுகளுக்கு, அடுத்த 3 ஆண்டுகளுக்கு, ஸோ இதுமாரி காமனாக இருக்கணும். அதனால தான், அப்படி இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். 3 காமனாக இருக்கிறதுனால தான் எடுத்துக்கிட்டேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முதல்ல 5 வருஷம், அடுத்து 4 வருஷம், அடுத்து 12 வருஷம், தெரியும் எல்லாத்தையும் கூட்டணும். இது ஒரு 5 4 9, இதுக்கப்புறம் இது ஒரு 12, ஸோ 21. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை டிவைட் பண்ணால் மொத்தம் 8 வரும். இதை வரக்கூடிய ஆன்சரை 100ஆல் பெருக்கினா நம்மளோட அசல் தொகை கிடைக்கும். இதுதான் அசல் தொகை. நம்ம வர ஃபார்முலாவில் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பெருக்கினா அசல் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இதே மாதிரி மாடலில் இன்னும் ஒரு 2 3 நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். இது மாதிரி ஏற்கனவே புக்லேயும் ஒரு கொஷின் இருக்குது, ப்ரீவியஸ் இயர்லேயும் இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க.